வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா. இன்னைக்கு அருமையான காரசாரமான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். 1 கப் சின்ன வெங்காயம், 5லிருந்து 6 வரமிளகாய், 4 பல் பூண்டு, நெல்லிக்காய் சைஸ் புளி எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சர் ஜார்ல போட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சிக்கணும். இந்த சட்னி ரொம்ப காரசாரமாக இருக்கும். 10 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். வெளியூர் போகும்போது நம்ம இதை எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த கலர் இருந்துச்சுன்னா கரெக்டான காரத்தில் இருக்கும். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு 1/2 டீஸ்பூன். கடுகு பொரியட்டும். இப்போ கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம். கருவேப்பிலை இலைகள் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிறு தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காய பேஸ்ட் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நீங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க, ட்ராவல் பண்ணும்போது வெளியூர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்திக்கலாம், கெடாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நம்ம ஊற்றி அரைச்ச தண்ணி எல்லாமே நல்லா வற்றணும். அப்போதான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் தெறிக்கும், அதனால் மூடி போட்டு அப்பப்போ கிளறி விட்டு பார்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் வத்திருச்சு தண்ணியெல்லாம், அதனால் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம். எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வத்திருச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டால் அடி பிடிச்சிடும். அதனால் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நல்லா ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க, மூடி போட வேண்டாம். இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க, அப்பப்போ பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி டார்க் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி புளி காரத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வெல்லம் அல்லது நாட்டு சக்கரை 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்து பரிமாறிடலாம். நம்மளோட சுவையான சின்ன வெங்காய கார சட்னி தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.